இயேசுவின் நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு ஏசப்பா உங்க கூட பேச போற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 25:29 உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவன் எவனோ அவன் பரிபூரணம் அடைவான். ஸோ இதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு. இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்ல பைபிள் படிக்கும்போது அவங்களுக்கு அவரு ஏசப்பா எத பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு விளக்க வந்திருக்கேன். ஆண்டவர் இந்த வசனத்துல விசுவாசத்தை தாங்க இன்டைரக்ட்டா இந்த வசனத்துல சொல்றாரு. விசுவாசம் ஒருத்தனுக்கு இல்லன்னா அவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். விசுவாசம் இருந்துச்சுன்னா அவன் இன்னும் பரிபூர்ணம் அடைவான்னு சொல்லி தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. எத்தனை பேர் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறீங்க? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி விசுவாசத்துக்கு எவ்வளோ பெரிய ரோல் கொடுத்துருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பைபிளில் நிறைய குஷ்டரோகிகளை, அதே மாதிரி நோயாளிகளை, மற்றவங்கள போய் குணப்படுத்தும் போது உனக்கு விசுவாசம் இருக்கா, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் கேட்பார். அதே மாதிரி ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் அது பெயர்ந்து போயிருமாங்க? நீ விசுவாசத்தினால எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்கிறார். இல்லை பிரதர், நான் விசுவாசத்தோடு தான் ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் நான் விசுவாசத்தோடு ஜெபிச்சதுக்கு அந்த பலன், அந்த ப்ரேயருக்கு அந்த ஆன்சர் கிடைக்கல பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போமே. இப்போது எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எனக்கு பைக் வேணும்னு கேட்குறான். நான் இப்போது அவனை நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். அவனுக்கு நான் இப்போது வாங்கி கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேனா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு இன்னும் வயசு வரல, அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு வயசு வரல. அப்படியே நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் அவனை, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்தேன்னா அவன் விபரீதத்தில் தான் முடியும். ஏதாச்சும் ஒரு விபத்துலையோ ஏதாச்சும் ஒரு இதுலையும் அவன் மாட்டுவான். ஸோ அதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் செய்கிறார். உங்களுக்கு அந்த ஜபத்துக்கு ஆன்சர் எப்போ வரும்னா கரெக்டான டைமில் ஆண்டவர் கொடுப்பார். அந்த கரெக்டான டைம் இன்னும் வரல, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மற்றபடி விசுவாசம் வச்சு ஜபிங்க, விசுவாசம் வச்சுருங்க. தயவு செஞ்சு விசுவாசத்தை என்றைக்குமே விலக்கி தயவு செஞ்சு ஆண்டவர் விட்டு தூரம் போயிடாதீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.